டேய் போய் பாவப்பட்ட பல்டான்ஸ் கூட மேட்ச்ரா. இங்க பாரு, நீ தான் போன மேட்ச் செஞ்சுரிலாம் அடிச்சு நல்ல ஃபார்ம்ல இருக்க. அவனுங்க எல்லாம் அடிச்சு காலி பண்ற. அடிச்சு காலி பண்ண தானே? ஆமா, அடிச்சு காலி பண்ணவர். வர சொல்லு. டேய் என்னடா பண்ற? உழுங்கடா. இப்ப பேடிக்கிறேன் பாரு. டேய் தம்பி டேய் என்னடா பண்ண இந்த குழந்தைய? ஏய் ஏம்பா, நீ தானே அடிச்சு காலி பண்ண சொன்ன ஒருத்தரா? ஆமா, ஒருத்தரா அடிச்சு காலி பண்ற. டேய் நான் உன்னை ரன் அடிக்க சொன்னேன்டா, பிளேயர்ஸ் அடிக்க சொல்ல. போடா உள்ள போடா போ. டேய் உன்னை என் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டானுங்கல்ல, அவனுக்கு கூட மேட்ச். நீ யாருன்னு அவனுக்கு காட்டுற கபிலா. இது உன் காலம், நீ இறங்கி ஆடு. அவுட். டேய் என்னடா ஸ்டெம்பிட் ஆயிட்ட? ஏய் நீ தானேப்பா சொன்ன இறங்கி ஆடுன்னு சொல்லி. அதான் இறங்கி ஆடுனா ஸ்டெம்பிட் அடிச்சான் அவன். இப்பதான்ப்பா புரியுது அவனையே வெளில விட்டீங்கன்னு. டேய் அடி, இன்னைக்கு அடிக்கிற அடியில அவனுக்கு காலி ஆகணும். ஃபினிஷ் பண்ணி விட்டுரு. அவ்வளவுதானே. சுக்கு சீலா. டேய் என்னடா 24 பால் 24 ஓடிய மாதிரி ஆடிட்டு இருக்க? எப்போ எது டீம்ல ரோஹித் சர்மா இருப்பான், அடிச்சு காலி பண்ணிட்டு இருப்பேன், அவன் கலாச்சின்னு இருப்பேன். இப்பதான் அவனே இல்லையே, அடிச்சு போறடி சும்மா சிங்கிள் தட்டு இருக்கேன். டேய் கேட்ச் விடுங்க புரியுனா? வரம்பா. அது நோ பால்ரா, பேட்டிங் புரா. டேய் நோ பால் ஏன் போடுற? புடிச்சு புடி. சூப்பர் பா. டேய் அது ஃப்ரீ ஹிட்ரா. சூப்பர்ரா. இது நோ பால் இல்ல இல்ல அவுட். வரேன். ஏண்டா அபிஷேக் சர்மா, ஹெட், இசாக் மூணு பேரு 3 டிராகன் மாதிரி விளையாடுவாங்கன்னு பார்த்தா ரெட் டிராகன் மாதிரி விளையாடிட்டு போறாங்க. இப்படி எல்லாம் பண்ணணும். பொண்ணுங்களுக்கு தான்டா ஃபாலோவர் சேரும், நமக்கு எல்லாம் ஏறாதுடா. கோல்மாலுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ பண்றோம், நமக்காக நம்ம மக்கள் நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்க. போலாம்.